நேரத்தில் சரியான கதை. கடைசி 2 நாளாக நன்றி கடன், பீயிங் கிரேட்ஃபுல், தேங்க்ஃபுல் இதை பற்றி தான் பேசுகிறோம். இன்றைக்கி அதை ஆழமாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவோட கடைசியில் எப்படி நன்றியோடு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். சாப்பிட்றதுக்கு சாப்பாடும், போட்டுக்கிறதுக்கு துணி, இருக்கிறதுக்கு வீடு இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்கிற 50% மக்களை விட மேன்மையான இடத்துல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். செலவு பண்ணுறதுக்கு காசும், ஊர் சுற்றுறதுக்கு இந்த விடுதலையும் இருந்துச்சு அப்படின்னா டாப் 8% ஆஃப் திஸ் வேர்ல்டில் நம்மளும் ஒரு ஆள். இன்றைக்கி நம்ம உயிரோடு இருந்து ஆரோக்கியமாக இருந்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் பல கோடி பேர் இந்த ஒரு வாரம் தாண்டவமாக மாட்டோமான்னு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்களே, அவங்கள விட நம்ம கொடுத்து வச்சவங்க தான். நான் பேசுகிறத கேட்க முடிஞ்சு, என்ன பார்க்க முடிஞ்சு, நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சு அதை அர்த்தம் பண்ணிக்க முடிஞ்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 50 கோடி மக்களை விட நம்ம எல்லாம் கொடுத்து வச்சவங்க தான். டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன இந்த கடவுள் கொடுத்துருக்காரு, என்ன உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தூங்க போங்க. டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் நன்றி கடனோடு இருங்க. எனக்கு இது கிடச்சிருக்கு, நன்றி. என்னால் இது செய்ய முடியுது, நன்றி. சரியான நேரத்தில் சரியான கதை. நாளைக்கு பார்க்கலாம்.